எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிகே டெக்னிக்கல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளாம் நிறைய பேர் வந்து டிக்டாக் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ டிக்டாக்ல என்ன தான் நான் வீடியோ போட்டாலும் எனக்கு ஃபேன்ஸ் கிடையாது ப்ரோ. நான் என்ன தான் நான் வீடியோ போட்டாலும் எனக்கு வந்து வைரல் ஆக மாட்டேங்குது. நானும் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறேன் லைக் வாங்கணும்னு, ஆனால் எனக்கு லைக் விழுக மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொல்கிறது தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிக்டாக் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்கள் நண்பர் யாராவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கொண்டு போய் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் யாரும் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே, இப்போ வந்து டிக்டாக்ல வந்து எப்படி நம்ம ஃபேமஸ் ஆகிறது, நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எப்படி வைரல் ஆகிறது, நம்ம என்னதான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் எப்படி வியூஸ் லைக்ஸ்லாம் அதிகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டிக்டாக் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி ஃபுல் டீல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படின்னா இந்த டிக்டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் வீடியோ அப்லோட் பண்ணுறது என்னென்ன மெத்தட் ஃபார்மில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும், ஏதாவது டிக்டாக்ல புதுசாக ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அந்த அப்டேட்டை வந்து சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அதுவும் உடனுக்குடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிக்டாக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இரண்டாவது என்னன்னா வந்து இப்போ நீங்க ஒரு டிக்டாக் யூஸராக ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க டிஃபால்ட்டாக நீங்க வந்து டிக்டாக் ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணி உள்ள வெரிஃபைலாம் பண்ணிட்டு போகும்போது அவங்க டிஃபால்ட்டாக தான் ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. @user அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்க மட்டும் இருக்க மாட்டீங்க, உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் வந்து அந்த நம்பர்ல இருப்பாங்க. உங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே கடினமா இருக்கும். அதனால நீங்க தனியா உங்களுக்குன்னு ஒரு யூனிக் நேமை ஃபார்ம் பண்ணி நேமையும் வச்சிருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிபி அதாவது ப்ரொஃபைல் போட்டோவையும் வந்து நீங்க வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பயோ வந்து எப்பவுமே எம்டியா விட்டுறாதீங்க. ஏதாவது நீங்க பயோல கொடுத்துருங்க. இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம்ல பயோங்கிற இடத்துல வந்து நம்ம டேட் ஆஃப் பர்த், நம்ம என்ன யூஸ் பண்றோம், நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம ஹாபி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இன்ஸ்டாகிராம்ல பயோல கொடுக்குறோமோ, ஸோ அந்த மாதிரி நீங்க டிக்டாக்ல இருக்கக்கூடிய பயோலையும் நீங்க வந்து மறக்காம கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா சும்மா நீங்க வந்து வீடியோ எடுத்துட்டு தயவு செஞ்சு அப்லோட் பண்ணிடாதீங்க. ஒரு வீடியோ நீங்க எடுத்து மேக் பண்றீங்க அப்படின்னா அந்த 15 செகண்ட் அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கும். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அந்த 15 நிமிஷத்துக்குள்ள வச்சிங்க அப்படின்னா அந்த வியூவர் பார்த்தீங்கன்னா வந்து உங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், இல்லைன்னா பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்க எப்போ ஒரு வீடியோவை போர் அடிக்கிற மாதிரி நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஒரு நபர் ஸ்கிப் பண்ணா பிரச்சனை கிடையாது, ஒரு நிறைய நபர்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க எந்த வீடியோ டிக்டாக்ல என்னதான் நீங்க ட்ரெண்டிங்ல வீடியோ போட்டாலும் கண்டிப்பா உங்க வீடியோ வந்து வைரல் ஆகவே ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம ஹேஷ்டேக் வந்து நீங்க போடுங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு சாங் ட்ரெண்டிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பட்டுன்னு அந்த ட்ரெண்டிங்கா இருக்க சாங்கை எடுத்து நீங்க டிக்டாக் பண்ணி அப்லோட் பண்ணிடுவீங்க. அந்த அப்லோட் பண்றதுக்கு பதிலாக அப்லோட் பண்ணிட்டு அதுக்கு வந்து எடிட்ல போயிட்டு ஹேஷ்டேக் கொடுத்துருங்க. இப்போதைக்கு என்ன ட்ரெண்டிங் ஹேஷ்டேக் இருக்கோ ஸோ அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி அந்த ட்ரெண்டிங் உள்ள சாங் போட்டு நீங்க வந்து டிக்டாக் வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரீச் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன், நான் வந்து நிறைய வீடியோ போடுறேன் ப்ரோ, எனக்கு ரொம்பவே பேட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க. தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. அவங்க பேடாகவே கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதை இக்னோர் பண்ணுங்க, இல்லை டெலீட் பண்ணுங்க, அவங்களை வந்து அந்த யூஸரை வந்து பிளாக் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட்டை வந்து தயவு செஞ்சு நீங்கள் டிசேபிள் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. ஆஃப் பண்ணுறது மூலமா உங்களுக்கு நல்ல விதமாக ஒருத்தர் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ண முடியாது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் வீடியோ பார்த்து நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க. அது தப்பாகவே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல ஒரு கமெண்ட் நடக்குது, கமெண்ட் பண்றாங்களா அந்த இடத்துல ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இது மூலமா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அதிகமாக வந்து ரெக்கமெண்ட் ஆக நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ பேட் கமெண்ட் வந்தால் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணுங்க, இல்லை அந்த யூஸரை வந்து பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே நிறைய டைம் பாருங்க. ஏன்னா நீங்களே நிறைய டைம் பார்க்கும்போது வியூஸ் அதிகமாக இருக்கிறனால ஒரு 10 நபர் பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஒரு 50 நபருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஒரு 100 நபர் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 500 நபருக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ உங்கள் வீடியோ நீங்களே வாட்ச் பண்ண முடியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களும் வியூ பண்ணிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் இல்லை வந்து உங்கள் பேரண்ட்ஸோட மொபைல், இந்த மாதிரி மொபைலில் வியூ பண்ண வேற ஒரு இடத்துல வந்து உங்கள் மொபைல் வந்து உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து நீங்களே ஷேர் பண்ணுங்கள் மற்ற சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி அதிகமாக நிறைய சோஷியல் மீடியா இருக்கும். நீங்கள் டிக்டாக்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதை சோஷியல் மீடியாவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து டிக்டாக் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா, நான் வந்து இப்போ வீடியோ போட போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு
ஒரு வீடியோ போட்டு இன்னொரு வீடியோ போடுறதுக்கு நிறைய கேப் விடாதீங்க. ஒரு நபர் எப்படின்னா இந்த வாரத்தில் இப்போ இன்னைக்கு மட்டும் நான் வந்து 5 டிக்டாக் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. எகைன் 5 நாள் கேப் விட்டு அடுத்த ஒரு நாள் வந்து 5 வீடியோ டிக்டாக் பண்ணி போடுவார். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. டெய்லி ஒரு வீடியோ, ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் இப்போ எப்படி யூடியூப்ல வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ, ஸோ அந்த மாதிரி டிக்டாக்லையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களால் டெய்லி அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டிக்டாக்ல போடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, நான் வந்து சொன்னேன் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வைக்காதீங்கன்னு. நான் பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நல்ல விதமாக ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணார், ப்ரோ ஆசம் ப்ரோ நீங்கள் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கமெண்ட் பண்ணார் அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு குட் இதில் வந்து ரிப்ளை பண்ணுங்க. ஏன்னா ரிப்ளை பண்ணுற மூலிமா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும், உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம கமெண்ட் பண்ணியிருக்கோம், அவரும் ஹார்ட் போட்டு நம்மளுக்கும் நல்ல ஒரு விதமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் ஃபேன் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபேனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நல்ல விதமாக ஒரு கமெண்ட் வருதுன்னா ஒரு கமெண்ட்டை கூட இக்னோர் பண்ணாதீங்க. பேட் கமெண்ட் வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணுங்க. நல்ல விதமாக ஒரு கமெண்ட் வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸில் ரிப்ளை பண்ணி ஹார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஓகே, இன்னொன்று கேட்கலாம், டே நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, நீ சொல்கிறதெல்லாம் நான் பண்ணுறேன், அப்போயும் எனக்கு வியூஸ் இதெல்லாம் வந்து ஆகவே மாட்டேங்குது, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்டாக் இன்ஸ்டால் பண்ண உடனே நான் சொல்கிறேன் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணதே இடையில ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதாவது இடையில ஒரு டெக்னிக்கல் விஷயமும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போயிருங்க. அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவசி அந்த மாதிரி ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் எனேபிள் கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிக்டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வியூவர்ஸ் பப்ளிக் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டிக் பண்ணி வைங்க. உங்கள் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிக் பண்ணுறதுக்கு டிக் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு நபர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே கமெண்ட் பண்ணலாமா இல்லை வந்து ப்ரைவேட்டாக இருக்கவங்க மட்டும் கமெண்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக டிக் பண்ணி வைங்க. இதெல்லாம் டிக் பண்ணுறது மூலியமாக தான் உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் என்ன தான் இவ்வளோ இது சொல்லி நீங்கள் வீடியோ போட்டாலும் வைரல் ஆக நிறைய சான்சஸ் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் அந்த ரெக்கமெண்ட், அதாவது நம்ம இந்த ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் ஆன் பண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சைட்லேருந்து ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் அந்த செட்டிங்ஸையும் போய் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக ஒரு 1 month to 2 month இந்த ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமான வழியில் வந்து நீங்கள் டிக்டாக்ல வந்து அதிகமாக வியூஸும் அடிச்சுட்டு போகலாம். உங்கள் வீடியோ வைரலும் ஆகும். உங்களுக்கும் சில ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணுறீங்க இல்லை உங்கள் நண்பர்கள் யாராவது டிக்டாக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கொண்டு போய் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.